enactment of parliament. நீ சிஏஏக்கு எதிராக பேசலாமா? அது இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? மானங்கட்ட கூட்டம். ஆனா அந்த கூட்டத்துக்கு அனுமதி. நமக்கு மதுரையில முருக பக்தர்கள் மாநாடுக்கு கண்டிஷன் பாருங்க, 52 கண்டிஷன் போட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். என்ன, நீ எத்தனை வேணா கண்டிஷன் போடு, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அதுல இருக்கிற விஷயம் என்னன்னு பார்க்கணும். மாநாட்டில் பங்கேற்கும் நபர்கள் எக்காரணம் கொண்டும் அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பற்றி கருத்து தெரிவிக்க கூடாது. இது என்னையா புதுசா இருக்கு? நாம இந்தியால இருக்கோமா பாகிஸ்தான்ல இருக்கோமா? இல்ல இந்த தமிழகத்தில் நடக்கிறது திரவிடியாஸ் ஆட்சியா இல்ல அவுரங்கசீப் ஆட்சியா? நீங்களே சொல்றீங்க. வார்த்தை போடுறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிராப்ட் பண்றதுக்கு கூட நல்ல ஆள் வச்சுக்கப்படாதா? என்ன சொல்ற நீ? தடை, அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பத்தி பேசக்கூடாதான். நாங்க சொல்றேன், அல்லுமா தடை பண்ணது கோயம்புத்தூர்ல 60 பேரை கொலை பண்ணினதுக்காக 1998 பிப்ரவரி 14 பாரத பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வரும் பொழுது அத்வானி அவர்களை கொலை செய்யும் நோக்கோடு பாட்சா, எந்த பாட்சான்னு கேட்பீங்க. உன் பாட்சா எங்கிட்ட பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எந்த பாட்சா தெரியுமா? ஆயுள் தண்டனை பெற்று சிறையில இருந்தவன் செத்து போனதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் அணிவகுத்து நின்று அவன் புலம் போறதுக்காக நின்னீங்களா?